ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் சமையலறை. இன்னைக்கு நம்ம ஈஸியாக முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதே அளவில் பாசிப்பருப்பு 1/4 கப், அடுத்ததாக 1/4 கப் உளுந்தம்பருப்பு சேர்த்து 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 கப் அளவு தண்ணி அளந்து ஊற்றிட்டு 1 மணி நேரம் இதே குக்கரில் ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா பருப்பும் நல்லா ஊறி இருக்கு. இந்த ஸ்டேஜில் குக்கர் மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை அடுப்பில் வச்சிடலாம். 3 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிக்கோங்க. கேஸ் ரிலீஸ் ஆனதும் குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். பருப்பு நல்லா வெந்திருக்கு. இது ஆறட்டும். பருப்பு நல்லா ஆறிடுச்சிங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட காரத்துக்கு நான் 8 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் விருப்பம் இல்லாதவங்க காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். அடுத்ததாக மாவு பிசையறதுக்கு அகலமான ஒரு பேசன் எடுத்துக்கோங்க. அதில் 4 கப் அளவு பச்சரிசி மாவு அளந்து சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் பருப்பு அளந்தோமோ அதே கப்பில் அளந்துக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் ஓமம் எடுத்து நல்லா கசக்கி இதை மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 3 டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துட்டு கையால் மாவை இதே போல் கலந்து விட்டுக்கலாம். பட்டர் கரையிற அளவுக்கு மாவை கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. மாவை கட்டிகள் இல்லாமல் நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்ததாக அரைச்சி வச்சிருக்கிற பருப்பு கலவையை இது கூட சேர்ந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். அரிசி மாவும் பருப்பும் ஒன்று சேர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை பிசைஞ்சிக்கோங்க. மாவை ரொம்ப டைட்டாக பிசைய வேண்டாம். ஓரளவு தளர்வாக பிசைஞ்சிக்கோங்க. தொட்டு பார்க்கும்போது வெண்ணெய் மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கணும். இப்படி விரல் அமர்த்துனா விரல் உள்ளே இறங்கணும். அடுத்ததாக ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அடி கனமான கடாயாக வச்சுக்கோங்க. இப்போ கவுண்டர் டாப்பில் ஒரு பேப்பரை பரத்தி வச்சுட்டு முறுக்கு நாளியில் எண்ணெய் தடவிக்கலாம். 3 கன்று இருக்கிற நாளி தான் எடுத்துருக்கிறேன்.
மாவை இதை போல் உருண்டை பிடிச்சு முறுக்கு நாளில் ஃபுல் பண்ணிக்கோங்க. இப்போ முறுக்கு பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. நான் எண்ணெய் தடவின தட்டெல்லாம் எடுக்கல. ஒரு ஒயிட் பேப்பர் தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இது நமக்கு கையில் எடுத்து எண்ணெய் சட்டியில் விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து எண்ணெய் காய்ஞ்சிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சின்னதாக மாவை கிள்ளி போடுங்க. மாவு உடனே மேலே வந்துடணும். இப்படி வந்தால் முறுக்கு சுடுறதுக்கு கரெக்டான பக்குவத்தில் எண்ணெய் இருக்குது. இப்போ நம்ம முறுக்கை இதில் சேர்த்துக்கலாம். முறுக்கை ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் வேக விட்டு முறுக்கை திருப்பி போட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவு இந்த மாதிரி கம்பியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நுரை அடங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் முறுக்கை எடுத்துடலாம். இதுதான் கரெக்டான பக்குவம். இதே மாதிரி அடுத்தடுத்த ஈடுகளையும் சேர்த்துட்டு நுரை அடங்கினதும் எடுத்துருங்க. நம்ம முறுக்கு சுட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ பாருங்கள் முறுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக ரெடி ஆயிருக்குன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.